ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/9/2025 சம்ருதி SM 20க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டாக எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 851, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 462, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 923. இப்படி இதெல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல், அதாவது மிஸ்ஸிங் சீரியல்னால் நம்மளுக்கு வந்து வந்தது போக வராத நம்பர்ஸை மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல். ஸோ இதுலேருந்து வந்த நம்பர்ஸ் போக வராத நம்பர்ஸை தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1 7 நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஸோ 1 நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ இன்னும் நம்மளுக்கு வராத நம்பர்னு பார்த்திங்கன்னா 7. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டில் தான் வரும். அப்படி இல்லாட்டினா சி போர்டு போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ஏ போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம இதை ஏ போர்டுன்னு சொல்கிறோம். இன்னும் 7 வரல, அதனால் 7 அல்லது 1. ஏன் நான் 1 கொடுக்குறேன்னா நம்மளுக்கு போன ட்ரா வந்து 7 1 தான் இருந்துச்சு. ஸோ 1 வந்துருச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ட்ராவிலையும் 1க்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா பழைய நம்பருங்கிறதுனால மறுபடியும் 1 திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட நம்மளுக்கு இதோட நின்றாது. இது வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாக மாறுறதுக்கும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஸோ பெய்ட்ஸ் வர்றதா இருந்தால் 7 1 எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 7 7 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 7 1 எப்படி நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறத கணக்கு பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ராக்களோட எண்ணிக்கையை கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. ஸோ 11 ட்ராவாக ஒரு நம்பர் வராமல் இருக்குன்னா அது இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தான் மெத்தட் இருந்தாலும் நம்மளுடைய அனுபவம் சேர்ந்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ட்ராவில் இந்த நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இப்போ கவனிங்க, நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த 666 ஆரம்பிச்சதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து 2 நம்பர்ஸை லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் கவனிங்க, நம்மளுக்கு இதில் 6 6 6. ஸோ இதில் வந்திருக்க நம்பர் 6. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 046. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 04. அதுக்கடுத்து வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 492. இந்த இடத்துல புது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 92. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 440. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்த கம்ப்ளீட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24690. அதுக்கடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 045. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. அதுக்கடுத்து கவனிங்க 584. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 புதுசு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 995. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 95 அப்படியே வந்துருச்சு. அப்போ மொத்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 2469058. அதுக்கடுத்து கவனிங்க 960. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 960 ஏற்கனவே ஆட்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2469058. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 923. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புது நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இருக்குது, 9 இருக்குது, 3 தான் புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 462. 462 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல புது நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 4 6 6 2 8. ஸோ புது நம்பர்ஸ்னு எதுவுமே இல்லை. அப்போ இதை அப்படியே கவர் ஆகிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24690 583.
அதுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க 851. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இதில் கவனிச்சிங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வராத நம்பர், இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வராத நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இந்த 583 இதிலேருந்து நம்மளுக்கு 58 கவர் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ராவுடைய டிரான்ஸ்கிரிப்ட் படி நம்மளுக்கு இதை எடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இதை எந்த ஃபார்மெட்டில் எழுதணும்னா 246905831 இதோட நம்மளுக்கு இங்கே 1. அப்போ இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட். சாரி, இங்கே 1 கொடுத்துருக்கேன், இது 7. இப்போ இதில் வந்து நம்ம வந்து நம்பர்ஸை உருவாக்கலாம். ஸோ அதிகப்படியான பெய்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதை வந்து ஃபார்மெட் படி போடலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்முலா வந்து 246905831 இது 7. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 வச்சு எப்படி நம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபார்மெட் படி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார்மெட் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது 7, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24690, அதுக்கடுத்து 5831. ஸோ 7 வச்சு வரதா இருந்தால் இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா இந்த 3 தான் நம்மளுக்கான ABC. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ட்ஸுகளை ஓரளவுக்கு கொஞ்சம் கணிச்சு நம்ம தனியாக எடுக்க முடியும் நண்பா. ஏன்னா 7 இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா 5, 8, 3, 1 இருக்குது. ஸோ ரெட்டப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 8 மட்டும் தான் இருக்குது. 531ங்கிறது ஒற்றைப்படை. அதே மாதிரி இங்கே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு 24606 போகும்போது இதில் வந்து 9 மட்டும் தான் ஒற்றைப்படை. அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலேருந்து கெஸ்ஸிங் ஈஸியாக பிடிபடும், எதை வச்சு எதை பெயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7 வச்சு நம்ம இந்த இடத்துல 2460க்கு பெயர் போடலாம் நண்பா. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 7 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 8 தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 8 வருமாங்கிறது சின்ன சந்தேகம் தான். அதனால் நம்ம வந்து 7 வச்சு நம்ம வந்து 531ல் டச் வைக்கலாம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/9/2025 சமுர்தி SM20க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.